ஹாய் ஃபேம் எல்லாருக்குமே வணக்கம். நாங்க தான் உங்க ஜிகி பியூ லவ். இன்னைக்கு எதுக்குடா இந்த வீடியோ வந்திருக்கீங்க? எப்பயும் ஷார்ட்ஸ் தானே போட்டுக்கிட்டீங்க, அப்புறம் வீடியோன்னு கேட்கலாம். நீங்கள் எங்களுக்கே இது புதுசாக தான் இருக்குது. நேற்று இன்ஸ்டாகிராமில் 70K நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதனால அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்க்கெலாம் யூடியூப்பில் ஆன்சர் பண்ணலான்னு வந்திருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் கேட்ட ஆன்சர் எல்லாமே இதில் வரும். எல்லாரோட மோஸ்ட்லி காமனாக நிறையா கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சேமாக கேட்டிருப்பீங்களே. இப்போ ஹாய் ஒரு 10 கமெண்ட் இருக்குன்னா அதில் எல்லா இதுலேயும் இருந்து ஒரு கமெண்ட் மட்டும் எடுத்து அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட், உங்களுக்கு எப்போ மேரேஜ் அண்ணா நீ? சாம்பார் ஆப்பு எனக்கு. மேரேஜ் வந்து எங்களுக்குமே ஷுவராக தெரியாது ப்ரோ. கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமலா? அப்படியே பத்திரிக்கையோட அப்படியே ஸ்டோரி எல்லாத்துலேயும் அப்படியே ஷார்ட்ஸு அப்படியே ஃபீல்டில் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வரும், பார்ப்பீங்க. நாங்களும் வெயிட் பண்ணுறோம். நீங்களும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்காக. சீக்கிரமே அப்டேட் பண்ணுறோம். செகண்ட் கமெண்ட், உங்களுக்கு கேமராமேன் யார் ப்ரோ? எங்களுக்கு கேமராமேன் யாருமே இல்லை ப்ரோ. நாங்கள் தான் இந்த ட்ரைபேட் தான் வச்சு எடுப்போம். இப்போ கூட இது ட்ரைபேட்டில் தான் நிற்குது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம், ஆங்கிள் மாற்றி செட் பண்ணி. இப்போ கூட இது வைக்கிறதுக்கு வேற இது சாஞ்சுக்கிட்டே வேற இருக்குங்க. அது ரொம்ப பெரிய கஷ்டமாக வேற. காற்றுல அடிச்சு பறந்துடும். இப்படிதான் லாஸ்ட் வீடியோ எடுக்கல, டான்ஸ் வீடியோவில் ட்ரைபேட் சாஞ்சு ஐஃபோன் கீழே விழுந்து பின்னாடி ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. பாவம் அவங்க மனசையும் அடைஞ்சிருச்சு. அது எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன்? ஆமாங்க, ஃபுல்லாக உடஞ்சிருச்சுங்க. பேக்கில் கஷ்டப்பட்டு வாங்கி வீடியோக்காகவே வாங்கின ஒரு மொபைலுன்றப்ப பேக்கில் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பேக்கில் கிளாஸ் இருக்கும்ல ஐஃபோனுக்கு, அது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி நொறுங்கிருச்சு. வீடியோ கிளிப்பு வந்து மேலே ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்களேன். பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அன்றைக்கெலாம் வீடியோவே எடுக்கிறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்னு அன்றைக்கி வீடியோ எடுத்தவங்க. போட்டே ஆகணுமே. ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு நாள் கூட வீடியோ போடாமல் இல்லையா, மனசு கேட்கல. அதனால அக்கா ஃபேஸ் ரிவீல் எப்போ பண்ணுவீங்க? இந்த கொஸ்டின் தான் மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டிருக்காங்க. நாங்கள் டெய்லி போடுற வீடியோ கமெண்ட்ஸ்லேயும் சரி, நேற்று போட்ட போல்லையும் சரி, எல்லாருமே இந்த தான், எப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு எல்லா வீடியோலேயும் வந்துருங்க. கரெக்டாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கமெண்டாவது இதுக்கு இருக்கும். இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி எங்களோட வீடியோ கமெண்ட் எல்லாமே ஃபேஸ் ரிவீல் தான் இருக்கும். கொஞ்சம் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாவே பண்ணிடலாம். ஃபேஸ் ரிவீல் வந்து கண்டிப்பா பண்ணாமலாம் இருக்க போறதுல, சீக்கிரமா கூடிய சீக்கிரமே அதுவும் நம்ம பண்ணதான் போறோம். ஃபேஸ் ரிவீல் மட்டும் இவன் பண்ணலன்னா என்னங்க நான் பண்றேங்க. இந்த மாஸ்க் சொல்லிட்டாங்க, பண்ணிடுவாங்க. மூச்செல்லாம் முட்டுது, இதை போட்டு சமாளிக்கவே முடியல. அதனால கண்டிப்பா உங்களுக்காக சீக்கிரமே பண்ணிடுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி. அவங்களே பண்றாங்களா? சரி ஓகே, அவங்களே வீட்டுல ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்க, அதுக்கு சீக்கிரமே நாங்க ரிவீல் பண்றோம். அண்ணா அக்கா ரொம்ப கோவப்பட்டா எப்படி அவங்கள சால்வ் பண்ணுவீங்க? அக்கா கோவப்பட்டாவா? அது எப்படி சொல்றதுங்க, எல்லா லெவலையும் இருக்க மாதிரி தாங்க. எனக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கான்லாம் தெரியல. அந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, இப்போ வந்து நம்ம அவங்க மேலே எதுவும் கோவப்பட்டோம்னா நம்ம போய் ஒரு சாரி தான் சொல்லுவோம், அவங்க சரி ஓகேன்னுவாங்க. ஆனால் அவங்க சண்டை போட்டால் மட்டும் நம்ம ஒரு 10,000 சாரி சொன்னாலும் பத்தாது. அப்படியே என்ன சொல்றது, கத்த விட்டுறாங்கன்ற மாதிரி தான். ஏன் லவ் மட்டும் தான் இருக்கா இல்லை எல்லா பேருக்கும் இப்படிதான் தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் ரிலேட்டடா இருந்துச்சா இல்லை எனக்கு மட்டும் தான் தெரியல? கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மட்டும் தான் எப்படியான்னு தெரியல, வந்து மாட்டிக்கிட்டேன் போல. ஆமா, சீக்கிரமே சமாதானம். அடுத்து சண்டை போட்டா அப்புறம் சரி இப்படி பண்ணா சமாதானம் ஆயிடுவாளே அப்படி சொல்லி தெரிஞ்சிரும்ல. அதனால கொஞ்சம் கத்த விட்டு அப்புறமேட்டு சரி ஓகே அப்படி சொல்லி சால்வ் ஆயிடுவேன். இதுல விவரமா தான் இருக்காங்க. அடுத்த கமெண்ட், அடுத்துமே क्वेश्चन ஃபார் அண்ணா. The one thing which attracts more from அக்கா. அவங்களையும் தாண்டி அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம், அவங்களையும் தாண்டி இனிமே இல்லைங்க, அவங்க தாங்க. அவங்க ஒரு ஆள் தான் அட்ராக்ட், அவங்க மட்டும்தான். என்ன சொல்றது, உண்மையிலே தான், வேற எதுவும் இல்லை. அதையும் தாண்டினா அவங்க பாசம் தாங்க. ஏய் ஆமா, அப்படிலாம் கேட்க கூடாது. அப்படியே சொல்றேன், நான் ஃப்ளோல விட்டுருந்தோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் போமா.
அண்ணா அக்காவை எங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? செம்ம கொஸ்டினுங்க இது வந்து எனக்கே ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். அக்காவை ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இது வந்து எங்க லைஃப்ல வந்து சரியான ஒரு கோஇன்சிடென்ட் தான் 2 பேருக்குமே. அது எப்படி சொல்றதுன்னா விதி விளையாடுன்னு வாங்க பாத்தீங்களா, அதே தான் சேம். விதி நம்புறதுன்னா கண்டிப்பா நான் நம்புவேங்க 100க்கு 100. நாங்க லவ் ஸ்டோரி கண்டிப்பா அது ஒரு வீடியோவா அப்லோட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோன்னு மட்டும் சொல்றோம். ஓகேவா? லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அது எப்படி இந்த வீடியோல பார்த்தா அது क्वेश्चन ஆன்சர் தான். சோ எல்லாத்துக்கும் பண்ணணும் இல்லையா, அதனால பண்ணணும்ன்றனால நெக்ஸ்ட் வீடியோல பண்றோம். இது வந்து எங்க பார்த்தேன்னு சொல்றேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், ஒரு ஆண்டு விழா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிருந்தப்ப உங்களை நான் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு என் கூட இருந்தா. அப்ப சொன்னேன், டேய் அந்த பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்கடா, அவங்களை எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படின்னு, நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து பார்த்துட்டு அவங்க இன்னைக்கு ஆனா என்னை பார்க்கல, நான் மட்டும் தான் பார்த்தேன். பார்த்துட்டு அந்த ஒரு சைட் அடிப்போம்ல, அது மாதிரி தான் சைட் அடிச்சுட்டு அப்படியே போயாச்சு. ஆமா, சைட் அடிச்சுட்டு அப்படியே போயாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் இருக்கும். 1 இயருக்கு அப்புறமா இவங்க வந்து ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன். அப்போ வந்து நான் அங்கே போயிருந்தப்ப சும்மா நமக்கு தெரில, லாங்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு அவங்களான்னு சரியா தெரில. அப்புறம் பார்த்தா அவங்களா வந்தாங்க. சரி, இதை நான் சொல்றேன், நாங்க ஒரு பெரிய வீடியோவை போடுறோம். நாங்க இப்படிதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்தேன் அவங்கள, முத நான் தான் பார்த்தேன். அடுத்து நான் பார்த்தேன், அடுத்தவங்க பார்த்துருக்காங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ போடுறோம், லவ் ஸ்டோரி வீடியோ போடுறோம். ப்ளீஸ் அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அண்ணா, நீங்க அன்னிக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா இல்ல அண்ணி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஐ அம் யுவர் வெறித்தனமான ஃபேன் அண்ணா. அண்ணி அது அவங்களே சொல்லட்டும், நான் சொல்லல. இந்த பையன் எப்படின்னா பார்ப்பான், சைட் அடிப்பான், முடிஞ்சா அவ்வளோதான் போயிடுவான். இந்த பையன்லாம் ப்ரப்போஸ் பண்ணலங்க, நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். இப்படி இந்த பையன் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தான். அப்படியே போய் நான் தான் சொன்னேன், நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை நான் சைட் அடிக்கிறேன் சொன்னேன். பாருங்க என்கிட்ட வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, ஒரு வார்த்தையை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க மக்களே, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப நல்ல பையன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போமா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணது எப்போ அண்ட் எவ்வளோ இயர்ஸா லவ் பண்றீங்க அண்ணா அண்ட் அக்கா? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி தான், அவங்க தான் முதல் பண்ணாங்க. இந்த பையன் உடனேலாம் அக்செப்ட் பண்ணலங்க. ஒரு 6 மந்த் இருக்குங்க. நான் வந்து ஜனவரி 16 சொன்னேன், இவங்க வந்து அக்டோபர் 25 தான் எனக்கு சரி ஓகே நானும் லவ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஏங்க அது ஏன்னு தெரியலங்க, அது லவ்ல ஒரு சிங்கிளாவே இருந்துட்டு, மொரட்டு சிங்கிளா இருந்தமா. மொரட்டு சிங்கிள் யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. மொரட்டு சிங்கிளாவே இருந்துட்டு டக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப், கமிட்டட் ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ள வர்றதுக்கு ஒரு மாதிரி செட் ஆக மாதிரி இருந்துச்சா. அப்புறம் பார்த்தேன் போக என்னடா நம்ம ரொம்ப அவங்கள நினைக்கிறோமே, அப்பதான் தோணுச்சு சரி இதுதான் லவ்வா இருக்கும் போல அப்படின்ட்டு கமிட்டட் ஆயாச்சு. எப்போ 100K அடிக்க போறீங்க? எப்போ 100K அடிக்க போறீங்க? கண்டிப்பா உங்க லவ் அண்ட் சப்போர்ட் நாங்களும் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் இருந்தா கூடிய சீக்கிரமா 100K என்ன ப்ரோ அடிச்சிடலாம் ப்ரோ, அடிச்சிடலாம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்க வீட்ல தெரியுமா அண்ணா அக்கா நீங்க லவ் பண்றது? எங்க வீட்டுக்கு உங்க வீடு தெரியுமா? இல்லங்க தெரியாது. தெரிஞ்ச அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா ஒத்துக்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம், அதனால நாங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே அவங்க ஒத்துக்குவாங்க. எங்களோடது தானே மெயினா. ஸோ கண்டிப்பா நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம், எங்க வீட்லயுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா நாங்க நம்பிக்கையா இருக்கோம், கண்டிப்பா நாங்க வீட்ல சொல்லி லவ்ட் அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரி தான் கண்டிப்பா போகும், கண்டிப்பா அது நடக்கும். நம்ம யூடியூப்ல வந்து 100K அடிக்க போறோம். உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அக்கா அண்ணா நீங்க எத்தனை இயர்ஸா லவ் பண்றீங்க? எத்தனை இயர்ஸா லவ் பண்றோம்னா 5 இயர்ஸ் லவ் பண்றோங்க. நாங்க 5 இயர்ஸா லவ் பண்றோங்க. மேக்ஸிமம் ரெகுலர் வீடியோஸ் போடுறதுக்கு நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம். எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தா இதுலயும் கூடிய சீக்கிரமா நம்ம 100K அடிச்சிருவோம். ஓகே, டாடா. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். போயிட்டு வரோம். டாடா.